விஜய் கூட நான் வந்து அன்னைக்கு நடந்த சம்பவம் தான் சொன்னேன் ஒழிய, அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அவருடைய படங்களை என்கிட்ட வந்து கேட்கவும் இல்லை. தானு சார் ஒரு தடவை என்கிட்ட ஒரு படம் விஜய் கூட நடிக்கிறதுக்கு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைண்ணே அந்த தம்பி கூட எனக்கு ஏற்கனவே ஒரு கருத்து வந்துச்சு, நான் திருப்பி சரியாக வருமா தெரியல, லொக்கேஷனில் ஏதாவது இஷ்யூஸ்னா பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஒழிய மற்றபடி விஜய் கூட வந்து நான் காலம் முழுக்க சண்டை போட்டுட்டே இருக்கணுங்கிற நோக்கம் இல்லை, எனக்கு அது தேவையில்லை. எஸ் நண்பீஸ், இன்னைக்கு நம்ம இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அண்ணே நெப்போலியனுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடுங்கன்னு. இன்றைக்கி போட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பேசின வாய் தான் இன்றைக்கி விஜயை வேற மாதிரி பேசுது. எதுக்கு அவர் என்ன சாதிச்சாரு, எதுக்கு அவருக்கு வந்து ஒய் கேட்டகரிலாம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க? இப்போ நெப்போலியனை பற்றி பல பேருக்கு பல கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பெருசாக வந்து கோவல்னு சொல்கிறாரு, இந்த பக்கம் விஜய் வன்மையாக கண்டிக்கிறாரு. இவர் தமிழ்நாட்டிலே இல்லை, இவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாரு, அப்புறம் ஏப்பா இங்கே விஜய் பற்றி விமர்சிக்கிறாரு அப்படின்ற ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி என்னதான்ப்பா விஜய்க்கும் நெப்போலியனுக்கும் பிரச்சனை அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு விடை தான் இந்த வீடியோவில் கிடைக்க போகுது உங்களுக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போட்டு போயிருங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், இப்போயே சொல்லிடுறேன். அந்த ரூல்ஸுக்கு கட்டுப்படுற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து சேருங்க, இல்லைன்னா உள்ளே இருக்க முடியாதுன்றது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஃபஸ்ட்டு இப்போ விஜய் அவர்களுக்கும் நெப்போலியனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து ரொம்ப பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த ரீசனை நான் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கடைசியாக சொன்னேன் அப்படின்னா, இல்லை இந்த வீடியோக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அதோட பாயிண்ட்டு ஏன் இவரோட கால் புனிச்சல் பேசுகிறான்னு புரியும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ அவர் விஜய் அவர்களை அரசியல் பயணத்தை விமர்சிக்கிறார்ல, அந்த விமர்சனத்துக்கு முதல்ல பதிலடி கொடுப்போம். இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமா? நாங்களும் நடிகர் தான், நாங்களும் இதெல்லாம் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லாமல் வேற என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசியலுக்குள்ள நுழையிற எல்லாருமே அதை சொல்லிட்டு தானே வர்றீங்க. எல்லாருக்கும் எல்லாம் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், நான் எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வர்றீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்களும் நடிகர் தான், நீங்களும் இதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்தீங்கன்னு. பட் நீங்கள்லாம் நடிகராகவே இருந்தனால தான், சொல்லிட்டு வந்ததுனால தான், மக்களுக்கு எதுவும் செய்யாதனால தான் நாங்கள் புதுசாக ஒருத்தங்களை தேடி தேடி போய்கிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? இன்றைக்கி விஜய் அவர்கள் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து செய்ய போகிறது கிடையாது. அவரும் இந்த மக்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அதை வந்து முதல் கட்டமைப்பாக செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் ஆர்வத்தில் வர்றார். ஏன்னா 2025 இன்றைக்கி நம்ம பொழப்பை தேடி இல்லை வாழ்க்கையை தேடி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடான்னு இப்படி போய் நீங்களாம் வந்து தஞ்சம் ஊற்றுறீங்க பாருங்கள். அந்த மாதிரி பொழைக்க முடிஞ்சவங்க அங்கே போய் பொழைச்சிக்கிறாங்க. ஆனால் எங்கிட்டும் போக முடியாமல் தமிழ்நாட்டில் கடந்து சாவறாங்க பாருங்கள். அந்த மக்களுக்கு ஒரு விடிய காலம் கொடுக்க மாட்டீங்களா? இந்த அரசியல்வாதிகள் இதை செய்ய மாட்டீங்களா அப்படின்ற ஏக்கம் அந்த மக்கள் மனசில் இருக்குது. அந்த ஏக்கத்தை எந்த தலைவர்களுமே பூர்த்தி செய்யலை. ரெண்டு கட்சி தான், ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. இந்த ரெண்டு கட்சியும் ஏதாவது செய்யும்னு அவரும் நம்பி இருக்காரு. அவரும் போன வாட்டி எங்கே ஓட்டு போட்டார்? திமுக கட்சிக்கு தான் ஓட்டு போட்டார். எந்த சைக்கிளில் போனார்? கருப்பு சிவப்பு சைக்கிளில் தான் போனார். ஸோ அப்போ அவர் நம்பி இருக்காரு, சரி இந்த கட்சி வந்தால் செய்வாங்க, நல்லது செய்வாங்கன்னு. ஆனால் உள்ளே வந்து 4 வருஷம் ஆகியும் ஒன்றுமே செய்யாமல் நாதாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒருத்தருக்கு கோபம் வந்து, ஏன் நமக்கு இருக்கிற செல்வாக்கையும், நமக்கு இருக்க மக்கள் செல்வாக்கையும், நமக்கு இருக்க பணபலம் இருக்குது, நம்மளுடைய மக்களுக்கு நம்மளால் ஏன் நல்லது செய்ய முடியாது? ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் நான் வெறும் ஒரு சமூக சேவை மட்டும் செய்கிறேன் அப்படின்னா மற்ற மக்களுக்கும் என்னால் முடிஞ்ச விஷயங்களை செய்ய முடியாதுன்னு புரிதல் வந்தனால அவர் சொந்தமாக கட்சி ஆரம்பித்து வந்திருக்கார். உங்களை மாதிரி நடிகராக வந்து ஏதோ ஒரு கட்சியில் அல்ல கையாக போய் சேரலை மிஸ்டர் நெப்போலியன். அவர் சொந்த காசை போட்டு கட்சி ஆரம்பித்து 2 தலைமையும் எதிர்த்து தனியாக அரசியல் பண்ணுறாரு. உங்களை மாதிரி பயந்தாங்கோழித்தனமாக ஏதோ ஒரு கட்சியில் போய் ஜாயிண்ட் அடிக்கல. இப்படியே அவங்க அப்பா அவரை வளர்த்து கொண்டு வந்தாரு, எல்லா கால் ஷீட்டையும் பார்த்துக்கிட்டு கதைகளை கேட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணி பெரிய ஆளை வளர்த்தாரு. அவரை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்களே, அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? எல்லாம் குடும்பத்தில் நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னும் போது அப்போ நம்மளும் குடும்பத்தில் நுழைஞ்சதானே ஆகணும். ஏன் உங்கள்கிட்ட எஸ்எஸ்சி வந்து ஃபோன் பண்ணி ஒப்பாரி வச்சாரா? என் பையன் என்னை பேசவே மாட்டேங்கிறாரு, என்னை வீட்டில் சேர்க்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் சார் அடுத்தவங்க குடும்பத்தில் எட்டி பார்க்குறீங்க? உங்கள் குடும்பம் ஒழுங்காக இருக்கா? முதல்ல உங்களுடைய பிள்ளைங்க நிலைமை என்ன அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி விஜய் அவர்கள் அவங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தியிருக்காரு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அப்பா சினிமா துறையிலேருந்து அவரை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு வந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா இந்த சினிமா துறையில் எப்படி முன்னேறணும், எந்த மாதிரி வளர்ச்சி தேவை, அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா அவங்க அப்பாவுடைய ஸ்டைல்லே போனால் அந்த கிராஃபு போயிடும்ன்றது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை தன்னை மெழுகுபடுத்திட்டு வர்றார். அதனால தான் இன்றைக்கி இந்த உச்சத்தில் இருக்கார். இந்த உச்சத்தில் இருந்து இன்றைக்கி
தன்னால் முடிஞ்ச சேவையை மக்களுக்கு செய்ய முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டாரு. பட் பத்தாது, ஒட்டுமொத்த மக்களுக்கும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரன்ற ஒரு மிகப்பெரிய சக்தி வேணும். அப்போ அந்த அதிகாரத்தை நோக்கி போகிறது தான் அவருடைய எண்ணம். இதுதான் அவங்க அப்பாவுடைய எண்ணமும். தன்னுடைய அப்பாவுடைய எண்ணத்தையும் ஆசையையும் எந்த மகன் நிறைவேற்றுறாரோ அந்த மகன் தான் உலகத்திலே சிறந்த மகனாக பார்க்கப்படுவார் அப்படின்றது தான் இயற்கை நீதி. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆனால் அந்த கொடுப்பனை உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்கன்னு நமக்கு தெரியாது. 2011 வரைக்கும் பாலிடிக்ஸில் இருந்தீங்க, எம்எல்ஏவாக இருந்தீங்க, அப்புறம் எம்பி ஆனீங்க, அதுக்கப்புறமா நல்லா சம்பாரிச்சிங்க, படத்தில் சம்பாரிச்சிங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டீங்க? இப்போ அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி அமெரிக்காவில் பெரிய பிஸ்னஸ் மேன் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களோட நிலமை என்ன? ஒரு பையன் என்ன பண்ணுறான்னு தெரியல, ஆனால் இன்னொரு பையனோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த பையனை டீக்ரேட் பண்ண விரும்பலை. பட் பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளையை வந்து சேரும் அப்படின்றது எல்லாருக்குமே புரியும், நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன பாவம் செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நான் அந்த விஷயத்துக்குள்ள நுழையில. நீங்கள் அவங்க குடும்பத்தை பற்றி கவலைப்படாதீங்க. விஜய் அவருடைய சன்னு கூட இன்றைக்கி ரொம்ப ஹேண்ட்ஸம்மாக ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான். அவர் நினச்சா ஹீரோவை நடிக்கலாம். ஆனால் அவர் டைரக்ஷனில் ஃபீல்டில் போயிட்டார். பொம்பளை புள்ள லண்டனில் படிச்சுக்கிட்டு இருக்கு, பொண்டாட்டியை அவர் இங்கேருந்து பார்த்துக்க போகிறாரு. ஒரு குடும்பமே அவருக்கு இருந்தும் இந்த குடும்பத்துக்காக மட்டும் நான் சம்பாதிச்ச காசை செலவு பண்ணுவேன்ற ஒரு எண்ணம் இல்லாமல், இந்த ஒட்டுமொத்த மக்களும் நம்மளை வந்து வாழ வச்சுருக்காங்க, நம்மளை வந்து இவ்வளோ பெரிய கோடீசன் ஆக்கியிருக்காங்க, நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களே, அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஒருத்தர் வர்றாரு பாருங்க. அதுக்கு பேர் தாங்க மனிதம். அதுக்கு பேர் தான் வந்து பந்தம், பாசம், அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த ரத்த உணர்வு. இதெல்லாம் உங்களுக்குலாம் இருக்கான்னு நமக்கு தெரியல. அவருக்கு இருக்குது. தன் ரத்த கண்ணீர் வடிக்கிறத தமிழ்நாட்டில் பார்க்குறனால அவர் இப்போ வந்திருக்காரு. உங்களுக்கு அது வலிக்குதுன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ரத்த கண்ணீர் நீங்கள் யாருக்காக விட்டுட்டு இருக்கீங்க? உங்கள் பிள்ளைங்களுக்காக விட்டுட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு கொடுத்த கொடுப்பனை. அதை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்படுங்க. மேற்கொண்டு விஜயை பற்றி பேசி இருக்கிறவன்ட்டெல்லாம் நீங்கள் வசம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவம் திருப்பி உங்களை வந்து சேருதோ இல்லையோ உங்கள் பிள்ளைங்களுக்கு போய் சேராமல் பார்த்துங்க. சினிமாவில் வந்து பஞ்சு டயலாக் பேசுற மாதிரி எங்கேயும் வந்து பஞ்சு டயலாக் பேசிட்டு போக முடியாது. இங்க கொள்கை என்ன, உங்களுடைய கோட்பாடு என்ன, கட்சி என்ன, லட்சியம் என்ன, அதை பேசுங்க. சும்மா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இந்த தலைமை பொறுப்புக்கு ஒரு சிஎம்ங்கிறது ஒரு உயர்ந்த பதவி. அந்த உயர்ந்த பதவியை ரொம்ப ஒரு கிண்டல் அடிக்கிறது, ஒரு ஏளனமா பேசுறது. ஏன்னா நீங்க தான் அந்த பதவிக்கு ஆசைப்படுறீங்க. என்ன மக்களே, இப்படி சென்டிமெண்ட்டாக பேசி லாக் பண்ணிட்டாரு. அந்த சீட்டுக்கு ஆசைப்படுற நீங்கள் அவரை போய் கிண்டல் பண்ணலாமா சிஎம் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாரும் கேட்குற மாதிரி கட்சி என்ன, கோட்பாடு என்ன, கொள்கை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எத்தனை வாட்டி தான் சொல்கிறது உங்ககிட்ட? அதை சொல்லியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சா சரி, புரியலனா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வேற ஒன்று சொன்னீங்க பாருங்கள், இந்த சீட்டுக்கு ஆசைப்படுற நீங்கள் அதை கிண்டல் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வடிவேல் வந்து அரசனை நடிச்சிருப்பார். ஆனால் அந்த அரசனுக்கு வந்து அறிவே இருக்காது. புரியுதா நான் சொல்கிறது? அதனால் லூசுத்தனமாக பல வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான். மக்களை போட்டு வதச்சிக்கிட்டே இருப்பான் அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. இப்போ அந்த சீட்டில் உட்காந்துருக்கனால மட்டும்தான் அவன் அரசன். இப்போ அதனால அந்த அரசனுக்கு மரியாதையா, இல்லை அந்த சீட்டுக்கான மரியாதை இருக்கிறனால அந்த அரசனுக்கு கிடைச்சிருக்கா? இப்படின்ற கேள்விகளை கொஞ்சம் நுழைஞ்சு பாருங்கள். அந்த சீட்டுக்கு இருக்க மரியாதையில் அந்த ஆள் உட்காந்துருக்காருன்றனால, யார் வடிவேல் உட்காந்துருக்கிறனால அவர் அரசராக ஏற்றுக்கிச்சு மக்கள். இதே அந்த சீட்டை விட்டு இப்படி இறங்கி வந்ததுக்கப்புறமா அவரோட நிலைமை என்ன அப்படின்றத அதே படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அதில் 2 வடிவேல். கொஞ்சம் அறிவாளான வடிவேல் அந்த சீட்டில் போய் உட்காந்தோன்னே அதே மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்கிறாருன்னு 23ஆம் புலிகேசியில் அந்த டைரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். ஸோ அப்போ இங்கே விஜய் அவர்கள் சிஎம் சார்னு சொன்னது அந்த சீட்டை கிடையாது, அந்த சீட்டில் உட்காந்துருக்காருல எம்கே ஸ்டாலின் சார் அவரை சொன்னார். அவரை கூட என்ன அசிங்கமாக பேசினார். ஸ்டாலின் அங்கிள் தானே சொன்னார், அங்கிள்னு சொல்லணும் உங்களுக்கு குத்தமாக. பாருங்கள், நாய் டம்ளர் குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை புரோக்கர்ன்றாங்க, இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. அப்போல்லாம் வராத கோவம் உங்களுக்கு, அப்போல்லாம் கொந்தளிச்சு வராத கோவம் இப்போ மட்டும் எங்கேருந்து வருது? ஏன்னா விஜயோட மக்கள் சக்தியை பார்த்து உங்களுக்கு வயிறு எரியுது. அவர் வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறீங்க, அதனால் மாட்டிட்டு முடிக்கிறீங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மக்களே, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை நான் போட்டு உடைக்கிறேன். இவர் சிஎம் சார்னு சொன்னதுக்காகலாம் கொந்தளிக்கலை. அது ஒரு சைடு லைட்டாக அந்த அஃபெக்ஷன்லாம் இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் கேஎன் நேரு மாமா அந்த வகைரா அப்படிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ அவர் கரண்ட்டாக எங்கே இருக்காருன்னா பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கார். இந்த பக்கம் விஜய் அவர்கள் பிஜேபியை போட்டு அடின்னு வேறு அடிக்கிறார்ல. ஸோ அதனால பெருசாக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டராக பேச முடியாமல் இந்த பக்கம் திமுகக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. சரி, இது வந்து சிஎம் சார்னு சொல்லும்போது எல்லாருமே விஜய் எடுத்து பேசினாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். மறந்துடாதீங்க, இன்றைக்கி விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிற அதே வாய்ங்க தான் அன்றைக்கி சிஎம் சார்னு சொன்னதுக்கு கொந்தளிச்சது. சேம் பிஜேபி டீம் அகெயின் திஸ்
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இதுங்க கூட்டுக்கலாம் நீங்கன்றதை மறந்துடாதீங்க. சார் எதுக்கு வருஷமா சொந்த பிளைட் வச்சுக்கிட்டு நீ போயிருந்தீங்க. எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து நாங்கெல்லாம் மக்களோட தானே பயணிச்சுட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான் பயணிச்சிருக்கேன். நான் ஒரு நாள் தனி விமானத்துல நான் போகலையே. இப்போ புரியுதா காட்டு? விஜய் அவர்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாரா, விஜய் அவர்கள் அப்படி போகிறாரு இப்படி போகிறாரு, செம்ம வைத்தறிச்சல் இருக்கிறாங்க. நீங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி போனீங்கன்னா இன்றைக்கி இந்த காலத்தில் விஜய் இப்படி தான் போகணுமா? இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். அதாவது என்ன பிரச்சனை இவருக்கும் விஜய்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிரி படம் நடிச்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நல்லா சரகை போட்டுட்டு அண்ணாத்த பஸ்ஸில் படுத்து தூங்கிட்டார். இது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு அந்த டயத்தில் ஷூட்டிங் எடுக்க வேண்டிய அந்த ஷூட்டிங் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. விஜய் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டாப்புல, ஏதோ திட்டிருப்பார் போல இருக்குது. இப்படி பொறுப்பு இல்லாமல் வந்து தூங்கிட்டு இருக்காரு, இவரெல்லாம் வந்து வச்சுட்டு நீங்கள் எப்படி படம் எடுக்கிறது அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்குது. இதே வேணா அல்ல கை போய் அவன்கிட்ட போட்டு கொடுத்துருப்பார் போல இருக்குது. இதனால இவருக்கு காண்டாகி போச்சு. நம்மளை வந்து பேசிட்டாப்லே, நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டாப்லே அப்படின்னு. பண்ணது தப்பு தானே. ஷூட்டிங்கு போனால் ஷூட்டிங்கு பார்க்க வேண்டியது தானே. அங்கே போய் சரக்கு அடிச்சுட்டு மட்டையானா வேலையை முடிச்சுட்டு நீங்கள் என்னமோ பண்ணி தொலைங்க. அதை விட்டுவிட்டு அங்கே பண்ண அந்த பிரச்சனைக்கு இவர் பேசுனது இவருக்கு பட்டுக்குச்சான். அதனால இப்போ வரைக்கும் காணில் இருக்கிறேன். சரி, மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? ஒரே ஒரு உதாரணம், திருப்பி நான் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே வர்றேன். இன்றைக்கி உங்கள் பையனுக்கு 2வது பையனா மொதல் பையனான்னு தெரியல, அந்த பையனுக்கு ஒரு உடம்புல பிரச்சனை இருக்குது, கரெக்டாக? அந்த பிரச்சனையே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே சரி பண்ண முடியாதுன்னா நீங்கள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருக்கீங்க அப்படின்றது நீங்களே பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த பிரச்சனை உங்கள் பையனுக்கு மட்டும்தான் உலகத்தில் இருக்கா? வேறு யாருக்குமே இந்த பிரச்சனை கிடையாதா? ஆனால் இன்றைக்கி நீங்கள் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டீங்களே, உங்கள் பையனுக்காக ஒட்டுமொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்த அரசியலையும் விட்டுவிட்டு இன்றைக்கி நீங்கள் பிஜேபியில் இருந்தாலும் அங்கேருந்து உங்கள் தொழிலை பார்த்து உங்கள் பையனை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி பல இடத்துல நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்ககிட்ட அந்த வசதி வாய்ப்பு இருந்தனால இன்றைக்கி உங்கள் பையனுக்காக நீங்கள் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டீங்க. அதே வசதி வாய்ப்பு இல்லாதவங்க எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளை வைத்தியம் பண்ணி மாற்ற முடியாமல் இதே இந்தியாவில் இருந்து பசங்க செத்துருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ இந்த இடத்துல உங்ககிட்ட பணம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அதே தான் இங்கே விஜய் அவர்கள்கிட்ட பணம் இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது. நீங்கள் அரசியல்வாதிங்க ரோட்டில் நடந்து போனீங்கன்னா 10 பேர் வருவாங்க. இதே விஜய் அவர்கள் ரோட்டில் நடந்து போனால் 10,000 பேர் வருவாங்க. இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் அதுதான். மாநாட்டில், மதுரை மாநாட்டில் எவ்வளோ பவுன்சர்ஸு அந்த ரேம்ப் வாக்கில் அவரை வந்து கவர் பண்ணாங்கன்னு இன்னொரு வாட்டி எடுத்து அந்த ஃபூட்டேஜை பார்த்தீங்கன்னா, இத்தனை பவுன்சர்ஸ் இருந்தும் அவரை வந்து பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றத உங்களுக்கு புரியும். ஏன்னா அவரை எப்படியாவது தொற்ற மாட்டோமா, அவர்கிட்ட எப்படியாவது ஒரு துண்டை கொடுத்து வாங்கிட மாட்டோமான்னு இளைஞர்கள் அவர் அப்படி பார்க்குறாங்க. அவர் அப்படி பார்க்குறாங்க, கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. கடவுள் வந்து கண்ணு முன்னாடி காட்சி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த உணர்வில் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களுக்குலாம் அந்த கிரேஸு அந்த கரிஷ்மா இல்லை அப்படின்ற வைத்தறிச்சல் எங்களுக்கு தெரியுது. அது அவருக்கு இருக்குது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொல்றேன். அப்புறம் அடிஷனலா ஒய் கேட்டகரி எதுக்கு? என்ன சாதிச்சிங்க இந்த நாட்டுக்கு? என்ன சாதிச்சிங்க? பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கவங்க தாங்க அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்போ நாங்களாம் போகும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபைட் மாஸ்டர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அவர் என்ன சாதிச்சாருன்னு கேட்குறீங்க. அவர் என்ன சாதிச்சாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சனால தான் அவருக்கு Y+ செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இன்றைக்கி அதுவே 10 போதுமா இல்லை ஜெட்டுலெஸ் கொடுப்போமா அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு உயிருக்கு த்ரெட் இருக்குது. திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் நடிகர்களாக ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்தீங்க, கட்சியில் பயணம் பண்ணீங்க, ஒரு பதவி வாங்கிட்டு பணம் சம்பாதிச்சிங்க, எல்லாம் போய் செட்டில் ஆகிட்டீங்க. இவர் தன்னுடைய சொந்த காசை போட்டு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்போ இவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் பவுன்சர்ஸாக நீங்கள் ஃபைட்டர்ஸை வச்சுக்கிட்டீங்க. இன்றைக்கி இவர் திரைத்துறையிலேருந்து ஒரு ஃபைட்டர்ஸ் எடுத்து வச்சா கூட அந்த திரைத்துறையில் அந்த ஃபைட்டருக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி அத்தனை பேரும் ஆளும் கட்சிக்கு பயந்த அடிமைகளாக இருக்காங்க இந்த திரைத்துறையை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி எடுத்து வைக்க முடியும்? அப்போ இவர் இந்த மாதிரி வெளியிலேருந்து கூட்டியாந்து அவருடைய சொந்த காசை கொடுத்து வச்சுக்கிறார். ஒருவேளை திரைத்துறையிலேருந்து எடுத்து வச்சா கூட ஓசியில் வச்சுக்கிறான்னு சொல்லி அதையும் நீங்கள் ஓட்டுவீங்க. அந்த மாதிரி எந்த தொந்தரவும் வேண்டாம், என் காசு என்னுடைய பாதுகாப்பு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றது அவர் செய்கிறாரு. இதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது? ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. லாஸ்ட்டாக நீங்கள் யார் என்ன நினச்சாலும் சரி, மக்கள் அவர் மேலே வச்சுருக்க அன்பையும் மரியாதையும் உங்களால் 1% கூட குறைக்க முடியாது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இங்கே ஆள்றவங்கள வெறுத்துட்டாங்க, வெறுப்பின் உச்சியில் இருக்காங்க. ஒரு மாற்றம் வராதா, ஒருத்தர் கிடையாதா, இவங்களை எதிர்த்து சண்டை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தில்லா இல்லையா, இங்கே முடியலையே அப்படின்ற ஆதங்கத்தில் பல பேர் இருந்தாங்க. அப்படி ஒருத்தர் வந்தார் விஜயகாந்த்னு, அவரை தவற விட்டுட்டுமேனு இன்றைக்கி பல பேர் அந்த மைண்ட் செட்லேயும் இருக்கிறாங்க, இவரையும் தவற விட்டுறக்கூடாதுன்னு. ஏன்னா
இவர் முழுசாக பார்க்குறாங்க. விஜயகாந்த் அந்த அளவுக்கு கூட நீங்கள் பண்ண அரசியல் சூழ்ச்சியில் அவர் கவுந்துட்டார். ஆனால் இவரை வந்து நீங்கள் எவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறீங்கன்ற நீங்கள் மக்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எந்த அளவுக்கு வன்மையாக அவர் எதிர்க்கிறீங்கன்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கிற எல்லாருமே பொலிட்டீஷியன்ஸ் மட்டும்தான், சாதாரண மக்கள் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், அவருடைய உயரம் இங்கே, உங்களோட உயரம்லாம் இங்கே கீழே போயிடுச்சு. அவர் அங்கே வச்சுருக்காங்க மக்கள் தலைக்கு மேலே. உங்களெல்லாம் தலைக்கு மேலெல்லாம் கிடையாது, காலு கீழே போட்டு வச்சுருக்காங்க. வேறு வழி இல்லாமல் உங்கள் ஆட்சியில் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 2026 அதற்கான ஒரு விடிவு காலத்தை இந்த மக்கள் கொடுப்பாங்க. கொடுக்கணுன்றதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கதறுங்க, நீங்கள் என்னெல்லாம் பேசணும் பேசுவீங்க. உங்களுடைய பேச்சும் உங்களுடைய விமர்சனமும் உங்களை பாதிக்குதோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றத மட்டும் நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.